சென்னை தாம்பரத்தில் வீட்டுக்குள் பாய்ந்த துப்பாக்கி குண்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீனாம்பாள் தெருவில் உள்ள வழக்கறிஞர் தியாகராஜன் என்பவரின் வீட்டிற்குள் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததாக நமக்கு முதல் கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் வீட்டின் கண்ணாடி உடைந்ததால் குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீரான், இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன? முதலில் என்ன நடந்தது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. வணக்கம். சென்னை மேற்கு தாம்பரம் அந்த மாந்தோப்பு பகுதியில் இருக்கின்ற தெரு மீனாம்பாள் தெரு. இந்த மீனாம்பாள் தெருவில் வழக்கறிஞர் தியாகராஜன் அவருடைய குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இன்று வீட்டில் தியாகராஜனுடைய மனைவி பிரியா, அவருடைய மகன் விஷால், தாயார் ஆகிய 3 பேர் இருந்திருக்கிறார்கள். 2 முதல் தளம் கொண்ட இந்த வீட்டில் முதல் மாடியில் இவர்கள் 3 பேர் இருந்திருக்கிறார்கள். ஒரு அறையில் விஷால் இருந்திருக்கிறார். அந்த ஹாலில் அந்த அவருடைய தாயார் இருந்திருக்கிறார். அந்த பிரியா வீட்டினுள் இருந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் மாலை திடீரென ஒரு சத்தம் கேட்டிருக்கிறது. சத்தம் கேட்டு அதில் சேர்ந்த 3 பேரும் பார்த்த பொழுது அந்த வீட்டின் ஹால் பகுதியில் இருந்த கண்ணாடி உடைந்து கீழே நொறுங்கி கிடந்திருக்கிறது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கே உள்ளே சென்று பார்த்தபோது அந்த துப்பாக்கி குண்டானது ஒன்று அங்கே கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தவுடன் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் பொதுமக்கள் அந்த பகுதியில் திரண்டார்கள். உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுக்கப்பட்டு தாம்பரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தடய அறிவியல் நிபுணர்களும் அந்த இடத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் மாடியில் அந்த வீட்டின் பகுதியில் நேரடியாக அந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அந்த முதல் மாடி அருகிலேயே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய இடையில தான் அந்த துப்பாக்கி குண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த துப்பாக்கி குண்டு எப்படி வந்தது என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் யாராவது அனுமதி பெற்று துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் அந்த பகுதிக்கு சற்று தொலைவில் இருக்கின்ற விமானப்படை அலுவலர் குடியிருப்பில் இருந்து ஏதாவது குண்டு பாய்ந்ததா என்பது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த குண்டு எந்த பகுதியாக வந்தது, இதில் வேறு ஏதாவது சதி செயல் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. வீட்டின் துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவமானது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.